மாற்ற லாட்டரி விழுந்து லக் இல்ல. வரேண்டியார் வரேண்டியார் வர லைவ்ல முழு தரிசனம் கிடைக்குமா? பர்சனல் ஆக்சஸ் எக்ஸ்க்ளூசிவ் விஐபிலாம் உங்களுக்கு முழு தரிசனம் கிடைக்கும். ஹவ் ஆர் யூ நிலா? சாம்பார் இருக்கேன்டா, இருக்கேன் இருக்குங்க. உங்கள் நாராயணன். நான் அது பர்சனல் ஆக்சஸ் உங்களால் ஜாயின் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. ஹாய் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் சலக்குட்டிங்களா, குட் மார்னிங். என்ன மெம்பர்ஷிப்பில் இருந்து வேலையை தூக்கி போட்டுட்டு டெய்லி கோல்டு போடுற பார்த்துக்கலாம். டார்லிங் சீக்கிரம் கோல்டு யாரெல்லாம் உங்களுக்கு வெளியே போச்சு எல்லாரும் உள்ளே வாங்க. உள்ளே வந்து சீக்கிரம் கோல்டு எடுத்துகிட்டு உள்ளே வாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லியுமே புது புது ரகம், புது புது விதம். நம்ம சிற்பி 922 கொடைக்குள் யூடியூப் மெம்பர்ஷிப்பில் மட்டுமே. ப்ளீஸ் சொல்லுங்க. கிளியா கலியா? கலியா உளுத்தங்கலியா? நான் தான் சரவணன். ஆஹா, இல்லை வாட்டர் குடிக்கல மோனிமா. சுடு தண்ணி கொண்டுட்டு வந்து வச்சும் நான் குடிக்கல, எடுத்துட்டு வரேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க காய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ அனல் இங்கேயே போகுது. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபடு. ஐயோ மாட்டிக்கிச்சுடா. பங்காளி தூங்கிட்டாரா? பங்காளி ஊரில் இல்லைடா. பங்காளி ஊருக்கு போயிருக்காரு. ஒரு முக்கியமான அவங்களுக்கு ஒர்க்கு வந்துருச்சு, ஒரு ப்ராஜெக்ட், அதை முடிக்கணும்னு சொல்லி போயிருக்காங்க. வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க. அவங்க என்னைய விட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்தோம். வந்தோடனே அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்க ட்ராவலில் இருப்பாங்க. காலையில் 4 மணிக்கெலாம் ரீச் ஆகிடுவாங்க. முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங்லாம் வந்துடுவாங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 922 கொடைக்கல் மழை நம்ம யூடியூபில் மட்டுமே. நம்ம சேனல் சீக்கிரமாக ஒரு கோல்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு ஸ்பெஷல் ஷோ 2ம் இருக்கா. உண்மையாக சொல்லணும்னா இந்த சாரியோட லுக் அந்த சேனலை விட இந்த சேனலை ரொம்பவே அழகாக தெளிவாக துல்லியமாக காட்டுதுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. என்னடா இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்கேன், ஐயோ என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. அடாடாடா, இந்த அழகெல்லாம் நான் எங்கே தான் ஒளிச்சு வச்சிருந்தேன்னு எனக்கே தெரியலையே. அழகெல்லாம் இப்படி வெளியில் வருது. ஐயோ அடியே அழகி. உன்னை நீயே கொஞ்சிக்கணுடி, உன்னை நீயே கொஞ்சிக்கணும். செக் இதுக்கு எங்கே மேட்ச் அப்போ டேனை போட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். Today called and a special show இருக்கு. Very romantic with a glamour show. சிற்பி 922 கொடைக்குள் மழை பின் பண்ணிக்கலாம். பல பண்ணல ஜொலிக்கிறாளே மேடம். உங்கள் ட்ரெஸ் உள்ள இன்னும் நிறைய அழகு இருக்கு, அதையும் காட்டு சொல்லலாம். அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம கோல்டு ஸ்பெஷல் ஷோக்கு போகிறோங்க. ஹாய் மிஸ்டர் அலம். எனக்கெல்லாம் ரிப்ளை வராதா? சொல்லுங்கள் சேர்த்து பற்றி. நீயே மொத்தம் கொடுத்தா நான் தரேன். நீங்கள் அங்கே இருந்துட்டு கொடுக்க முடியாதுனால தாங்க நானே கொடுத்துக்கிறேன். ஏன் இந்த சேனலோட வீடியோ அப்லோட டிஸ்கிரிப்ஷனில் நோ டேக் லாஸ்ட்டாக 5 days வீடியோவில் டேக் இல்லாமல் இருக்கா? டேகு போட மறந்துட்டேன் போல இருக்குது. அப்போ போடுறேன் மோனி, போட்டு வச்சிடுறேன் மோனி, போட்டு வச்சிடுறேன், மொத்தமாக போட்டு வச்சிடுறேன்டா. வெல்கம் டு ஸ்பெஷல் ஷோ லைவ். வாவ், மோனி இப்போ நான் லைவ் முடிச்சோன்னா டேக் எல்லாத்தையும் மாற்றிடுறேன்.
பதில் சொல்லுங்க. கோல்டு, சில்வர், டைமண்டு எதில் மாஸ்க்? இங்கே பாருங்கள், எந்த ஆக்சஸாக இருந்தாலும் மாஸ்க் இருக்குங்க, இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய ஹாட் லைவ் ஷோ தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எடுக்கிற லெவலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்புறம் 922 தான் உண்டியல் தெளிவாக இருக்க, காணிக்கை போட்டுடுவோம். லைக் டன். தேங்க்யூ தெலே. போய் ஒரு காஃபியாவது குடி, எதுவுமே சாப்பிடாம உட்காராத. இல்லைடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு காஃபி வரும், அதுக்கப்புறம் நான் குடிச்சிட்டு தான் தூங்குவேன். டேகு மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் வெறும் சேனல் நேம் இருக்குது. நான் தான் அதை எடுத்துகிட்டேன் மோனே. அது செட்பி 922 கொடுக்கல் மேலே யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். வெரி ஸ்பெஷல் கோல்டு ஸ்பெஷல் ஷோ மெம்பர்ஷிப் இப்போ இருக்குது. உடனே ஜாயின் பண்ணி உடனே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2 லைவில் தண்ணி குடிக்க சொல்லி 3வது லைவில் தான் தண்ணி குடிச்சிருக்கேன். அழகே பொறாமைப்படும் பேரழகிடனி சரண். ஒன்று கேட்டால் சொல்ல மாட்டீங்களா? கேளுடா சேத்து பற்றி கேளு. ஹாய் செல்லம், ஹவ் ஆர் யூ? ஃபைன் டாப்பட்டும். லைக்கு போட சொல்லுங்க செல்லமே. செல்லாமே லைக்கு போடுங்க. டபுள் டாப் பண்ணுங்க. இப்படி எல்லாரும் லைக்கு போடுங்க. லைக் போட தெரியாம தவிக்கிறீங்களா? ஏங்கி உருக்குறீங்களா? அப்போ உடனே சிப்பி 922 யூடியூப் சேனலை எப்படி லைக் போடுறதுன்னு கற்றுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணுங்க. இது ஜாயின் பண்ண தெரியாமல் தவிக்கிறீங்களா? உருக்குறீங்களா? வீட்டில் அடம் பிடிக்கிறீங்களா? அப்போ உடனே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைபர் தொட்டு ஆள் கொடுத்துட்டு இந்த டிபியை டச் பண்ணுங்க. பாருங்க, இங்கே ஜாயின் பட்டன் காமிக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. மெம்பர்ஷிப்பில் பாருங்க, அடுத்தடுத்த ஆக்சஸ் வந்துச்சு. இதில் வேணுங்கிறத செலக்ட் பண்ணி உள்ள வாங்க. 59வது லைக் போட்டாச்சு. தேங்க்யூ சரவணன். ஹாப்பி மண்டே சிவா மோனி ப்ரோ. ஐ லவ் யூ டார்லிங். சேத்து பற்றி ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹாய் குட்டி. ஹாய். யூ ஃப்ரம் கல்பாக்கம். அப்புறம் எத்தனை மணிக்கு ஸ்பெஷல் ஷோ லைவ் ஸ்டார்ட் ஆகுது? இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் காமன் லைவ் முடிஞ்ச அடுத்த கணமே நமக்கு மெம்பர்ஷிப் லைவ் ஓப்பன் ஆகிடும். அக்கா வாங்க போ, ஒன்றை தூக்கி போடுறா முதல்ல, அப்போ தான் நீ அடங்குவேன். நண்பா, அந்த சாரி இல்லை, ரொம்ப அழகாக இருக்க. அந்த சாரி எந்த சாரிடா? நீங்கள் அனைவரும் நலமா? நாங்கள் அனைவரும் நலம். ஓகே சரவணா, இங்கே அனைவருமே நலம். நேட்டிவே கல்பாக்கம் தாங்க. எப்படி டைரக்டாக ஹோமாக்கெல்லாம் முடியாதுங்க. என்ன டைரெக்டாக ஹோமுக்கு எப்படி அடிக்கிறது? பெயிண்ட்டு கேட்குறாரு போல இருக்கு. கயிறை கட்டி இறக்கி தாங்க அடிக்கணும். ஒரு நண்பர் கேட்குறாப்புல, எப்படி டைரெக்டாக ஹோமை அடிக்கணும்னு கேட்குறாரு. ஹோமில் ஒருவேளை பெயிண்ட் அடிக்கிறவருன்னு நான் நினைக்கிறேன். ஏன் உங்களுக்கு தெரியாத? பெயிண்ட் அடிக்கிறவரே கயிறு கட்டி இறங்கி தான் பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் அடிக்கிறவரே மெம்பர்ஷிப்பில் என்ன தெரியும்? வெரி ஹாட் அண்ட் கிளாமர். நீ எந்த ஆக்சஸில் எடுக்கணும்னு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஹோம் இல்லை ஹாரன் அடிக்கிறதா? அப்புறம் ஸ்பெஷல் ஷோ லைவ் ஜாயின் பண்ணுறேனேலா? உடனே பார்த்து அப்படி அபி, யுவர் வாய்ஸ் இஸ் ஆசம். தேங்க்யூ செந்தில். தேங்க்யூ சங்கர். ரசம் அனுப்புங்க, சூடாக குடிக்கலாம். கண்டிப்பாக எனக்கும் ஒன்று அனுப்புடா. பதில் சொல்லுங்கள். பர்சனல் லைவில் ஜாயின் பண்ணால் என்னென்ன இருக்குது, அதில் என்ன ஸ்பெஷல்? பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணால் என்கிட்ட நீங்கள் பேசலாம், பழகலாம். தனியாக மெம்பர்ஷிப் லைவை பார்த்துக்கலாம். நீ உங்கள் விருப்பம் போல். அதுக்கு மேலே டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, கோல்டு ஸ்பெஷல் ஷோ, அதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக ஓப்பனாகவே அதில் சொல்லிடுறேன். இந்த ஆக்சஸில் இதுதான் இருக்குது அப்படின்னு மெம்பர்ஷிப்புக்குள்ளே சொல்கிறேன். செல்லம், உனக்கு ஒரு நைட் ஃபுல் அதெல்லாம் கிடையாது. பேர்டு நீங்கள் பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். பெண்ணே நீ சொல்லுங்க ஆனந்த். ஆண்டி அப்படியா? சொம்பு சொம்புனக்கு இங்கே வந்துட்டியால. முருகா, ஹாய் முருகா.
டைரக்ட் மீட்டெல்லாம் கிடையாதுங்க. டைரக்ட் மீட்டர் நாட் அவைலபிள். ஒன்லி யூடியூப். அப்புறம் வந்து வாழலாம் சொல்லலைங்க. பேர்டுன்னு தாங்க சொன்னேன். உங்க காதில் அப்படி ஊந்துச்சுங்க. நிலாவுக்கு வாட்ச் அழகாக இருக்கு. ரகு ஹாய். ரகு ஹாய். ஷரன் இன்னும் ஆண்டி இன்னும்லாம் உனக்கு வந்து மெம்பர்ஷிப்பில் இருக்குது. இன்னும் அதில் வந்து நன்னு பார்த்துக்கோ. மொழி வாங்க, லைக் போட்டுட்டு டீ குடிச்சிட்டு வாழலாம். அப்புறம் ஒரு வச்சு கிட்டம்மா பேபி. அப்படியா பிரபாகரன்? ஓகே ஓகே. ரியல் மீட்டு எவ்வளோ சொல்லுவேன்? அடி செருப்பால. ரியல் மீட்டு நாட் அவைலபிள், ஒன்லி யூடியூப் அவைலபிள்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னங்க உங்கள் அக்கா பாப்ஸே இஃப் யூ டோன்ட் மைண்ட் அட்ஜஸ்ட் கரோ. பண்ணிட்டேன்டா. ஏன்னா கமெண்ட்ஸ் அந்த இடத்துல தானே போயிட்டுருக்கு. பாப்ஸ் கமெண்ட்ஸை படிப்பாரு, இல்லை அதை பார்ப்பாரு. ரெண்டுமே டிஸ்டர்ப் பண்ணுது வேறு. பாவம், அவரும் மனுஷன் தானே, அவனும் ஆண் தானே. அவனுக்கும் விக்கம் அச்சம் மடம் பயிர்ப்பு அது இருக்குல்ல. பெண்ணே நீ ஒரு அருவி உன்பா. இதை நான் ஏற்கனவே இன்ஸ்டாவில் பார்த்துருக்குறேன். அடக்கூடவே நான் படிக்க மாட்டேன். ஆனந்தோடைய கமெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் படிச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க. அந்த கேப்பில் விழுந்துட்டேன். அப்படி சொல்லு, அதெல்லாம் நான் சத்தமாக படிப்பேன். நீ ஃபஸ்ட்டு ஓப்பனாக போட்டிருந்தேன், அதை நான் கொஞ்சம் தட்டி தடுமாறி படித்தேன். நாணம் விட்டுட்டேன். ஞானத்தை விட்டுட்டோம் பார்த்தீங்களா? அச்சம் மடம் பயிர்ப்பு ஞானம். அப்புறம் இல்லை, நீ நேரத்துல இருந்து ஒரு மாதிரியாக இருக்கு. இன்னும் 10 நிமிஷம்தான் இங்கே நான் வந்து சிட்டிங்கில் இருப்பேன். இன்னும் 10 மினிட்டுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்டாண்டிங் மோடுக்கு வந்துடுவேன். யாரெல்லாம் தயாராக இருக்கீங்க? ஸ்டாண்டிங் மோடு ஒரு 10 மினிட்டு, அதோடு நான் மெம்பர்ஷிப் மோடுக்கு மாறிடுவேன். ஸ்டாண்டிங்கில் நான் நிற்கும் போதே மெம்பர்ஷிப் மோடுக்கு நான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருப்பேன். நீங்களும் கடன்னு ஒரு கோல்டு ஸ்பெஷல் ஷோவை ஜாயின் பண்ணி தெரிக்க விடுறீங்க. லைவில் நம்மளும் தெரிக்க விட்டுறலாம். அது நாணம் இல்லை, நாணமா? அந்த அளவுக்கு தூய தமிழ்லாம் எங்களுக்கு வராதுங்க. நாங்கள் தமிழ் தான், தூய தமிழ் அளவுக்குலாம் நாங்கள் பழம் கிடையாதுங்க. நாங்கள்லாம் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற 2K பேட்சுக்கு முன்னாடி 90s பேட்சுங்க நாங்கள்லாம். ப்ளீஸ் கொஞ்சமாக ஆடா சொம்பு நக்கி பாயலே. இவன் சொம்ப நக்காமல் விட மாட்டான் போல இருக்குடா. நாங்களும் ரெடி ஆகிட்டே இருக்கோம். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க கை. டைம் போயிட்டே இருக்கு. சிப்பி 922 குடைக்கும் மழை யூடியூப்பில் மட்டும். வாங்க சீக்கிரம் லைக் போடுங்க. இங்கே இருக்கிற 173 அங்கே அப்படியே மாறணும்டா. உங்கள் கையில் தான் இருக்குது. கையை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க பாஸ். சும்மானா அந்த சும்மா இல்லை, லைக் போடுங்க. டபுள் டேப் பண்ணுங்க எல்லாரும். சீக்கிரம் வாங்க, டபுள் டேப் பண்ணுங்க ஸ்க்ரீனை. இங்கே மேலே தெரியுற அந்த சப்ஸ்கிரைபர் தொட்டு ஆல் கொடுங்க காய். சீக்கிரம். மெம்பர்ஷிப்பு லைவ் என்ன ஸ்பெஷல்? வெரி ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். ஷேக் ஹாய். மாஸ்க் ராணி யாருங்க அட்ஜஸ்ட் பண்ண சொன்னது? மை ஃப்ரெண்டுங்க. ஷரண் கோல்டு லைவ் எப்படா? எந்த மெம்பர்ஷிப் லைவாக இருந்தாலும் இன்னும் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். சகல வேற இல்லை. காஃபி வருமா? வரும். அக்கா இருக்காங்க, வரும். 3 நான் போயிட்டு லைக்கு போட்டு வாரேன். ஹாய். என்ன லைவ் இன்னைக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கா? இன்னைக்கு வந்த கோல்டும் ஸ்பெஷல் ஷோ லைவு 2 இருக்குங்க. 2மே வந்து லெவல்ஸ் கூடுதில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி மெம்பர்ஷிப்பினுடைய லெவலும் கூடும். 2ல் நீங்கள் எது வேணாலும் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். என் அழகிய மைனாவை, உங்களை மைனா சொல்கிறது சரிதான். ஏன் என்றால் மைனாவின் அழகு அதன் குரல் அது மாதிரி உங்கள் அழகு உங்கள் குரல் தான். தேங்க்ஸ் ஆனந்த். தேங்க்யூ ஆனந்த்.
இந்த குரல் வளத்தை வந்து நான் என்னைக்கு தெரியுமா உணர்ந்தேன்? சுமார் ஃப்ளாஷ்பேக்குக்கு போவோம். சுமார் 33ல் 7 கழிஞ்சு எத்தனை? இதில் ஒரு 3, அதில் ஒரு 3, கூட ஒன்று சேர்த்துப்போம். அப்போனா 4, 5, 6, 7, ஓகே 26. சுமார் ஒரு 26 வருடங்களுக்கு முன்பு நான் உணர்ந்தேன். பாருங்க, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு வீக்கா இருக்கேன் பார்த்தீங்களா கனவுல. மேக்ஸ்ல வீக்கா? அங்க வீக்குன்றதுனால தான்டா இங்க வந்து உக்காந்துருக்கேன். ஜோக்கா? தேங்க்யூ. ஜோக்கு பேச சொல்லி சொல்றாங்கய்யா. நம்ம இப்போ ஜோக் பேசிட்டு இருக்கோம்ல, அவங்க வந்து நமக்கு வந்து இதை அப்ரிசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம் மாஸ்க் சரி பண்ணிட்டு வரேன். அப்பா, முடி ஒன்று என்னோட மூக்கு நைஸ்ல அப்படியே இறங்கி உரசிக்கிட்டே இருக்கு. நல்ல வேலை பேக் கேமரா ஆன் ஆகல. ஓகே, ஸ்க்ரீனை வந்து டபுள் டப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெம்பர்ஷிப் எடுக்க முடியல. ஏன், என்னாச்சு? ஏன் எடுக்க முடியல? ஹே, குழந்தை அழுகுது பார். குழந்தை அழுகுதா? இப்போ தாங்க குழந்தைக்கு உட்பாட்ஸ் கொடுத்துட்டு வந்து மறுபடியும் அழுகுதா? இன்னும் கொஞ்சம் இரு. ஐயோ, இது என்ன, நான் முடியை எடுத்தும் ஏன் இப்படி ஆகுது? இது நைஸ். மாட்டினியா? இங்கே இருக்கு. ஓகே, நைஸாக அப்படியே உள்ளுக்குள்ளே இறங்கிடுது. வாவ், கார்த்திக் கன்னத்தில் போதுமா? கொஞ்சம் ஜூமில் வர்றப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட, நேம் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? விக்கி 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 டார்லிங். என்னடா என் அழகே, என்னடா சொல்லுடா அழகே, சொல்லுங்க அழகே. சிவா ப்ரோ 3 லைக் போட்டுட்டாரு. செல்லமே, என்ன தங்கம் சொல்லு தங்கம், நீ என்ன வேணாலும் சொல்லுடா. ஹாய். இங்கே சாமான்லாம் யாரும் கிடையாது. உங்கள் அவுட்ஃபிட்டிங் சூப்பர். 1 வீக்காக உனக்கு கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதே கமெண்ட்ஸை நீங்கள் ரீல்ஸில் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் உடனுக்குடன் ரிப்ளை கிடைக்கும். ஏன்னா லைவில் வந்து கும்பலில் போய்கிட்டே இருக்கிறதெல்லாம் மிஸ் ஆகுது. அதுக்கு தானே சூப்பர் சாட் இருக்குது. அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களே? எங்கே உடனே எல்லோரும் போடுங்க. எல்லா சூப்பர் சாட்டுக்கு எனக்கு கிஸ் மழை தான். டக்குன்னு இந்த கமெண்ட் சாட்டுக்கு பக்கத்தில் டாலர் சிம்பிள் இருக்குது, அது கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷனில் சூப்பர் சாட்டுன்னு இருக்குது பாரு, இதை கிளிக் பண்ணு. என்ன கேட்குதுன்னு பார்ப்போம். பாரு, கிளிக் பண்ண உடனே இங்கே பாரு, இந்த காமிக்கிறதுல இதில் என்னென்ன டைப் பண்ணணுமோ அதெல்லாம் டைப் பண்ணி கொஞ்சம் சென்ட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். டக் 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 டக். அப்புறம் அந்த கார்த்தி, ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா தங்கம்? 15 நிமிஷத்தில் காமலை முடிச்சு நம்ம மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிடலாம். டைம் நிலா தோடா என் தங்கம். ஐயோ என் செல்லங்களே, வந்துடுறேன்டா. ஸ்டாண்ட் அப் தோ, இருங்க. ரோலெக்ஸ் டானி டன்னா இல்லை டானியா? டன்னு. கைஸ், நான் கொஞ்சம் வந்து இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நம்ம வீக்கு தான். நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
பெரிய மனசுப்பட்டு ஏதோ நம்ம தப்பாக படித்தா கூட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸ்டார்ட் இயர்லி. தோ வந்துட்டேன். இயர்லி தானே, இயர்லிலே நான் வந்துடுவேன். சொன்ன வாக்க தவற மாட்டா இந்த சிற்பி. நிலா லிப்ஸ் ரீல்ஸ் சாங் போட்டில்ல, அதில் ஒருத்தவன் கமெண்ட் ஒன்று கேட்டிருக்கான். அதுக்கு நீ ரிப்ளை கூட கொடுத்துருந்த. அதை நானும் பார்த்தேன். அவனுக்கு எவ்வளவு திகிரியும். என்ன கேட்டான்? நீயா? நீ தான் நிறைய கேட்ட. எனக்கு தெரிஞ்சு உன்னோட கமெண்ட்ஸ் தான் அதில் நிறைய இருக்குது. வேறு என்ன கேட்டால் மறந்துட்டேன்டா. எனக்கு ஒரு நாளைக்கு நிறையா ரீல்ஸுக்கு நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு நான் என்ன கொடுக்குறேன்னு மறந்துடுறேன். உங்கள் உண்டியில் காணும். அதுக்கு தாங்க இன்றைக்கி கோல்டு இருக்குது, ஸ்பெஷல் ஷோ இருக்குது. சீக்கிரம் நீங்கள் எவ்வளோ வேகத்தில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதே மின்னல் வேகத்தில் நம்மளும் மெம்பர்ஷிப்பில் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வந்துடலாம். சரியா? அனகோண்டா ரைஸ் ஆகிட்டுருக்கா. மூக்கை பற்றி ஒருத்தன் கேட்டியே. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? அப்பாடா ஒரு வழியாக லிப்ஸை பார்த்தாச்சு, அப்படியே நோஸையும் சேர்த்து போட்டுட்டா நாங்கள் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவோம்லன்னு போட்டான். அதுக்கு நான் சொன்னேன் ஃபேக் ஐடியோட ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நான் ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். நான் நோஸ் பின் போட்டிருந்தேன்ல, அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். நான் அப்புறமா காமிக்கிறேன். டிசைன் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். அந்த டிசைன் வந்து ஒரு சாம்பிள் பீஸ் நான் கடையில் போட்டு பார்த்தேன். நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை மாதிரி போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எக்ஸாமில் கூட பிட்டு பேப்பரை எடுத்து போயிட்டு மறந்துட்டு வந்த காலம்லாம் இருக்குது சிவா. இது வேறையா? எனக்கெல்லாம் எங்கள் மிஸ்ஸு கூடவே நிற்கும். நானும் நினைப்பேன் அந்த பக்கம் போத அந்த லேயரில் ஒருத்தன் எடுத்துட்டு இருக்காங்க. போங்க மேடம், இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் இப்படி திரும்பி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்படிம்பா. போவாதுடா. நம்மளையே கங்கடங்க நம்மளை கண்டாலே பிடிக்காது. என்னமோ அது பொறாமையா என்னன்னே தெரியாதுங்க. ரொம்ப துடுக்கா பேசுகிற, ரொம்ப திமிரா பேசுகிற நீனு. எத்தனை முட்டி போட்டிருக்கு தெரியுமா இந்த கால் முட்டி? எத்தனை முட்டி தேஞ்சி இன்னைக்கு வந்து முட்டி கலரே போயிடுச்சு. முட்டி ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க சிம்பா. ஸ்டாண்ட் பண்ணி 20 கவுண்ட் பண்ணிவிட்டு இது வேறையா? டைம் ஆச்சு, சீக்கிரம். ஏஜி ஜாயின் பண்ணிக்கோ. ஸ்பெஷல் ஷோ கோல்டு லைவ் இருக்கா. அப்புறம் கனவுகள் எல்லாம் உண்மையாகும், உன் பாதையில் வானில் தோன்றும் நிலா போல. நிலா டார்லிங், ஐ லவ் யூ. சூப்பர். செல்லோ, நீ இன்னும் நேம் சொல்லவே இல்லை. எத்தனை வாட்டி சொல்கிறது விக்கி? லூஸ் மாதிரிக்கு இருக்கேன் சைக்கோ. ஷிவா ப்ரோ, நான் கூட உங்களை போல தான் எதையும் மறக்க மாட்டேன். அழகாக இருந்தால் எந்த மிஸ்ஸுக்கும் பிடிக்காது. இது வேறையா? ஐயோ ஏன் கேட்குறீங்க? நம்மள தாங்க வச்சு செய்யும். இந்த கையில் வாங்காது அடிக்கறியாது. ஐயோ கையை நீட்டணும், கழிச்சு நடிக்கும். எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே அந்த வலியை பொறுத்து என்னப்பா அப்படின்னா, ஏன் அவ்வளோ லேட்டு? நான்லாம் வேணுக்குன்னே லேட்டாக போவேன். நாங்கள் நடந்து வர்ற வழியில் ஒரு பெரிய பங்களா வீடு இருக்கும். அந்த வீட்டு வாசலில் வந்து இந்த கருப்பு கலரில் குட்டியாக பழம் ஒன்று இருக்கும் தெரியுமா? குட்டி பூ பூத்து இருக்கும். அதில் குட்டி பழம் வந்து நிறைய கொச்சன்னு திராட்சை மாதிரி குட்டி. அதை பறிக்கிறதுக்காகவே அந்த மூட்டு மேலே ஏறி செவுரு போட்டு கேட்டு போட்டிருப்பாங்க. அந்த மூட்டு மேலே போட்டு அதில் ஒரு காலை வச்சு மேலே என் ஃப்ரெண்டு வந்து பெட்டக்ஸை பிடிச்சிட்டு மேலே தூக்கிடுவா. அது மேலே தூக்கி ஏறி உக்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொத்து பிடிச்சி பறிச்சு இந்தா நீ வச்சுக்கோ. அதை போட்டு நசுக்குன்னா கையெல்லாம் கருப்பாக வேற ஆகிடும். பாவடையிலலாம் போட்டுப்போ. பாவடை எல்லாத்துலேயும் கிடக்கும். ஐயோ ஏங்குறீங்க, கருப்பாயிடும் அந்த கை நசுங்கிடுச்சுனாலே. உன்னி பழமா அது பேர் தான் எனக்கு தெரியல. ஓ அது பேர் உன்னி பழம். ஓகே. அதை பறித்து தின்னுப்புட்டு நாங்கள் போவோம் பாருங்க. லேட்டாக நான் மிஸ்ஸு திட்டுவாயே, ஒரு அடி தண்டியே அடிப்போம். நாங்களாம் அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கோங்க. அப்புறம் கடையெல்லாம் பேனு நின்று பார்ப்போம். ஐயோ அசிங்க. இப்போ நினச்சா கூட நாங்களா இதெல்லாம் பண்ணோம். ஏதாவது ஒரு கடையெல்லாம் பார்த்துட்டோன்னா அந்த கடையில் அப்படியே பார்ப்போம். எது உன்னி பழங்க. உங்கள் காது இருக்கு பாருங்க, காது
விமல் விசிறி என்ன தலை தெரியலையா? சொல்லுங்க விமல், சொல்லுங்க விமல். நிலாவுக்கு வெளிச்சம் அதிகம், இந்த நிலாவுக்கு முகம் அழகு அதிகம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கடக் அடங்கோ. ஏய் ஃபேக் ஐடி விமலே, மூஞ்சி பேத்துக்கும் ஒழுங்கு மரியாதை கமெண்ட்ஸை போடுறா. ஸ்பெஷல் ஷோ பற்றி சொல்லுங்கள். ஸ்பெஷல் மாஸ்க்கெல்லாம் ரிமூவ் ஆகாதுங்க. வெரி ஹாட் அண்ட் கிளாமர், அது கிடைக்கும் உங்களுக்கு. ஹாய் டியர், ஹாய் ஹாய் ஹாய். அப்புறம் காய்ஸ் டபுள் டச் லைக்கு ஏறலையே. டபுள் டேப் பண்ணி கொஞ்சம் லைக் போடுங்க. இந்த டிபியை டச் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ரொம்ப லோவாக இருக்குது. சப்ஸ்கிரைபே ஏறலை. நேற்று நான் லைவ் முடிக்கிறேன், 20 சப்ஸ்கிரைப் தான். எனக்கு அப்படியே மனசே சரியில்லை. இதுக்காக போய் நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணோம். பேசாமல் சும்மா உட்காந்தாலே இந்த 20 வந்துடும் போல இருக்குது. இந்த லைவில் அதுக்கு பேசாமல் ரீல்ஸை ஒரு 4 ரீல்ஸை சேர்த்து அப்லோட் பண்ணால் கூட இதில் 4 சப்ஸ்கிரைப், ஒரு 7 சப்ஸ்கிரைப் அதிலே கிடச்சிடும் போல இருக்குது. கஷ்டப்பட்டு லைவை நடத்துகிறோம், சப்ஸ்கிரைபே வர மாட்டேங்குது. நான் கூட இப்போ தான் லேட் ஆகுறையோன்னு நினச்சேன். நீ அப்போவே லேட்டு தானா? அப்போ சிம்பா, உங்கள் கமெண்ட்ஸுக்கு நான் எப்போவே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ரிப்பீட் முள்ள ரெஸ்பான்ஸ்ன்னு போடுறீங்கன்னா டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆக்காதீங்க. ஜாலியாக பேசுவோம், ஜாலியாக லைவை முடிப்போம். பாய் ஃப்ரெண்டெல்லாம் நமக்கு இல்லைங்க. நமக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டே செட் ஆகலைங்க. பாய் ஃப்ரெண்டுன்னு இருந்தாலே அவன் நம்மக்கிட்ட டார்ச்சர் தாங்க கொடுக்குறான். பாய் ஃப்ரெண்டே நிரந்தரமாகவே எனக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு வந்துட்டு உடனே லவ் சொல்லிடுறாங்க. அதனாலேயே நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சு. அந்த டைமில் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா பழகிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு லவ் யூ, ஐ லவ் யூ, அப்புறம் சூசைட் அட்டம்ப்டெல்லாம் வேறு நிறைய பண்ணிக்கிட்டு எனக்கு ரொம்ப டார்ச்சர்லாம் கொடுத்தாங்க. ஒருத்தவன் கையை அறுத்து 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 அப்படியே ரத்தத்தை ஊற்றி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா பாருங்க. முடிஞ்சு போச்சு சோழி, முடிஞ்சே போச்சு. இது இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது நான் சொல்கிறது. எப்பா இந்த பாய் ஃப்ரெண்டே நமக்கு வேணாம்ப்பா, ஏன்னா ஆளை விடுங்கடா சாமி. நைஸ் நிலா, சாரி யூ விட்டுடுச்சு. ரீகனெக்டிங் ஆகிடுச்சு மோனி. அது கூட டக்குன்னு ஆயிருந்தா வியூஸ் அப்படியே இருந்திருக்கும். ரீகனெக்டிங்கில் ஒரே முட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன சும்மா எம்ஜிஆர் மாதிரி தகன்னு மின்னுறீங்க? நெட்டு இல்லை, ரீகனெக்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் லேட் ஆனதுனால வியூஸ் டவுன் ஆயிடுச்சு. கொஞ்சம் டக்குன்னு சுற்றி இருந்துச்சுனாக்கோ கரெக்டாக இருந்திருக்கும். என்ன ப்ராப்ளம்? சிவாப்பு ஒரு வேலை அதிகமாக இருக்குமோ அதனால சுற்றுதும். ஹாய் வேளாங்கண்ணி ரவி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் அப்போவே சொன்னால ஸ்டாண்டப் தான் சொன்னேன். நின்ற உடனே அது ரோலிங்கில் போயிட்டுருக்கு. ரீகனெக்டடானா இன்னொரு லைக் போட முடியுமா? போடுங்க லைக்கு. செல்லக்குட்டீஸ் டபுள் டாப் பண்ணுங்க ஸ்க்ரீன், இந்த மாதிரி லைக் போடுங்க. சீக்கிரம் 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 டார்லிங். லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மனசு பெருசா? நிலா நம்ம படிக்கும்போது வெறுக்க கட்டியாக இருந்துச்சு. இப்போ இருக்க டீச்சர்ஸ் பாருங்கள், இப்போதைக்கு நீங்கள் பசங்க எல்லாம் கொடுத்து வச்சுங்க. உண்மைதான். எங்கள் மிஸ்ஸு ஆக்ரோஷமாக இருக்கும். கண்ணமெல்லாம் அப்படியே கொத்தெல்லாம் இருக்கும். அப்படியே முகத்தை ரஃப்பாகவே வச்சுருக்கோம். அதை பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் நடுங்கு வேறு. அதுவும் எங்கள் சார் இருக்கிறாரில்ல, இவ்வளோ தூரத்துக்கு மீசியை வளைச்சி வச்சுருப்பார். வயசான தாத்தா.
ஏன் கேட்குறேன், அவருக்கு அப்பப்போ நாங்கள் போய் முதுகெல்லாம் வேற பிடிச்சி விடுவோம் ஐஸ் வைக்கிறதுக்கு. நான் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து எக்ஸ்ட்ரா அப்போ தானே நமக்கு ஏதாவது மார்க் கூட்டி கூட்டி போடுவாங்க. ஷனுக்கு நாங்கள் 2 பேரும் 20 லைக் போடுறோம். நீ சாரியில் முடியல, வியூஸ் வர்றதே தத்து குத்தல். இதில் வர ரீகனெக்டிங் எதுக்கு தான் ஆகுதோ தெரியல. மொபைல் டேட்டா ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுறேன், ஒய்ஃபைல ஓடட்டும். மொபைல் டேட்டா இருந்தாலே இப்படி தான், அதை ஆஃப் பண்ணிடலாம், ஒய்ஃபைல ஓடட்டும். அவர் எதுவும் பிடிப்பார், அவன் என்ன பிடிப்பார் இன்னைக்கு, என்னடா ரொம்ப சுத்துதா அதான் தெரியல தானே. நிலா டார்லிங் அழகு நீ இதே ராணி ஹாய் ஹாய். லைவ் டைம் இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. பாப்ஸு ஒய்ஃபை ஓகேவா இப்போ? ஓகேடா பாப்ஸு, ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டேன். என் மெசேஜ் ஒன்று கூட இன்னைக்கு நீங்கள் படிக்கல நிலா. சொல்லுங்கள் அபி. சாரி அபி, சாரி அபி. ஒய்ஃபை யூஸ் பண்ணுங்க, இந்த மொபைல் நெட்டு வேண்டாம். ஆஃப் பண்ணிட்டேன் மொபைல் நெட்டை ஆஃப் பண்ணிட்டேன். இல்லை, ஆல்ரெடி மொபைல் நெட்டும் ஆனில் தான் இருக்கும், ஒய்ஃபையும் ஆனில் தான் இருக்கும். நான் எதையுமே ஆஃப் பண்ணது கிடையாது. அது எனி டைமும் ஆன்லே தான் இருக்கும். ஏன்னா என்னுடைய மொபைல் டேட்டாவே ஒரு நாளைக்கு 4 GB. அப்புறம் நம்மளுடைய ஒய்ஃபையோடைய ஜிபி ஒரு நாளைக்கு 100 GB யூஸ் பண்ணலாம். ஆல் லேப்டாப்பு எத்தனை, ஒரு 10 லேப்டாப்பு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 100 GB இது ஒரு நாளைக்கு. காய்ஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஐ லைக் யூ, தேங்க்யூ தனபாலன். திருச்செந்தூரில் முருகன் எப்போலிப்பும் இல்லை வேளாங்கண்ணி. நீங்கள் திருச்செந்தூரில் இருந்தீங்க, இப்போ நீங்கள் வேளாங்கண்ணியில் இருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். காய்ஸ் ஃபஸ்ட்டு டைம் சேனலை பார்க்குறவங்க லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோல்டு ஸ்பெஷல் ஷோ மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆமாம் கார்த்திக், எப்படி தெரியும்? எதுவும் மெம்பர்ஷிப்பில் வேறு ஆக்சஸில் இருக்கீங்களா? தேங்க்ஸ் அபி, தேங்க்ஸ் அபி. டைமா? ஐயோ சிம்பா, வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 50 மினிட்டும் வெயிட் பண்ணுங்க. ஜாஷ் வெல்கம் டு கோல்டு. தேங்க்யூ தேங்க்யூ. சீக்கிரம் கோல்டு போடுங்க காய், டைம் ஆகுது, நம்மளுக்கு மெம்பர்ஷிப்குள்ளே போயிடும். சீக்கிரம் டக்கு ஜாயின் பண்ணுவாங்க. இன்றைக்கி கோல்டு ஸ்பெஷல் ஷோ ரெண்டுமும் இருக்குது. ரெண்டுத்தில் நீங்கள் கோல்டு போகுதுன்னா கோல்டு, ஸ்பெஷல் ஷோ வேணும்னா ஸ்பெஷல் ஷோ. டக்குன்னு ஜாயின் பண்ணி விடுவாங்க. சில பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, பட் எனக்கு அது மாதிரி, உங்களுக்கு அது மாதிரி வரலையா ரோலெக்ஸு? இது எப்படின்னா, இந்த ரோலர்ஸ் கமெண்ட்ஸ் அப்படின்னா, சில பேர் பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒன்று போட்டு வச்சிருக்கான் பாருங்க. இது என்னோட வாய்ஸ்ல இருந்து இது எடுத்து அப்படியே கட் பண்ணி எதுலையாவது போட்டா கெட்ட வார்த்தையில எவனாவது கமெண்ட்டை போடுவான். அதுக்கு இந்த நாய் புறம்போக்கு இப்படி பிளான் பண்ணுது. புறம்போக்கு நாய். ரோலெக்ஸ் எல்லாம் செருப்பை கழட்டி அடிக்கணும். ரோலெக்ஸ் சொன்னலாம், புறம்போக்கு நாயே போ, முதல்ல நீ சுயமா உழைச்சு சம்பாரி. அடுத்தவங்களுடைய சேனல்ல திருடி போட்டு சம்பாதிக்காத. அந்த காசு உனக்கு நிரந்தரம் கிடையாது. ரோலெக்ஸ் நிரந்தரம் கிடையாது. உன்னோடைய அது முடிஞ்சிடும், உன்னோட அடுத்த சங்கதிக்கு அது போகாது. சரியா? உன்னோட லைஃப்லயே அது கால்வாசியில அது கழிச்சிருவேன். ஒழுங்கு மாதிரிதான் உன்னோட உழைப்புல நீ சம்பாரி. அடுத்தவங்களுடைய சேனலை திருடி போட்டு சம்பாதிக்க நினைக்காது. இன்னைக்கு அது பலன்னு உனக்கு தெரியுமா தவிர அது லைஃப் லாங் உனக்கு நீடிக்காது. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கம்மா. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க டபுள் டாப் பண்ணுங்க. இப்படி மேலே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவும் ஸ்பெஷல் ஷோ மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. வெரி வெரி ஹாட் எடுத்துக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. நிலா போல நீ எப்போதும் ஒளிரும் இன்பத்தென்றலாய் வாழ்வில் நீ ஒன்றும் இன்றும் பாயும் நிலா. ஐ லவ் யூ டார்லிங். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. தேங்க்யூ ஸ்ரீ, தேங்க்யூ. ஓ சக்தி, அப்புறம் சொன்னது உங்களுக்கு புரியல. நீ போட்டதை அந்த மாதிரி தான் போட்டிருக்க.
கைஸ் எல்லாரும் போயிட்டு அந்த ரோலெக்ஸோட கமெண்ட்ஸ் கொஞ்சம் படிங்க, எல்லாரும் படிங்க. நான் சொன்னது நான் எதுக்கு திட்டினேன்னு உங்களுக்கு அதில் இருக்கும். அது அவள் போட்டிருக்கிறது நானா படிக்கிற மாதிரி இருக்கும். அது நானா படிச்சுன்னா என் வாய்ஸ்லேயே அது கரெக்டாக பதிவாகிற மாதிரி. நீங்கள் எல்லாரும் போய் படிங்க கைஸ், போய் படிங்க. அந்த ரோலக்ஸோட கமெண்ட்டை படிச்சுட்டு வந்து சொல்லுங்க என்கிட்ட. கோல்டு எப்படி பொங்கலுக்கு என்ன பிளானு? பொங்கலுக்கா? அப்புறம் எப்படி மெம்பர் ஆகுறது? மெம்பர்ஷிப்ல தான் இருக்கீங்க பாரத். கிரீன் கலர்ல நேம் காட்டுதே. சரி அழகி தேவதை. அப்புறம் கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் எப்படி சொல்லுங்க ப்ளீஸ். கோல்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்குறீங்கன்னா சொல்லிடுறேன். இந்த டிபி இருக்குல்லம்மா, இதை தொடுங்கம்மா. இதை தொட்டதும் ஜாயின் பட்டன் கேட்குதில்ல, அந்த ஜாயினையும் தொடுங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு அப்புறம் செகண்ட்லேயே கோல்டு இருக்குது. இந்த கோல்டு தொட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் கேட்கும். அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. வெரி ஹாட், வெரி ஸ்பெஷல். பார்ட்டாக சொல்ல முடியாது, நீங்கள் அதை உள்ளே பார்த்து மட்டும்தான் அனுபவிக்க முடியும். மற்ற சேனல்ஸ் மாதிரி இல்லைங்க, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஹாட்டாக இருக்கும், ஜாயின் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மற்றவங்கள மாதிரி ஏதேதோ சொல்லி ஒன்றும் உள்ளே இல்லாமல்லாம் இல்லைங்க. எல்லாமே என் மெம்பர்ஷிப் லைவ்ல என்னோட சேனல் யூடியூப்ல உங்களுக்கு தேவையான அனைத்துமே ஒரு ஆக்சஸ்குள்ளே இருக்கு. நீங்க எடுத்து பார்க்கறது உங்க கையில இருக்கு. நீங்க சாகும் வரை விமலோட ரசிகனா? அப்படியா? ஓகே ஓகே, சூப்பர் ஃப்ரெண்ட். ஓகே ஓகே ஓகே, பியூட்டிஃபுல். சரி சரி, ஒரு லைக்கை போடுங்க, டக்கு டக்குன்னு டக் டக் லைக் போடுங்க காய், சீக்கிரம் போடுங்க காய், டைம் போயிட்டு இருக்கு. வீடியோ வெற்றி தர வாழ்த்துக்கள். ஓகே 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 ஓகே. முகமடி அந்த சேனலில் எவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் பேசுங்க. ஹைலைட் அதில் எல்லாம் விழுகாமல் தேவையில்லாத வளர்ந்துருக்கு. ஆமாண்டா ஆமாண்டா. எப்போ ஸ்பெஷல் ஷோ? ஹாய் டியர், ஹாய். எல்லாத்துலேயும் டேட்டா ஆஃப் பண்ணணும் போல இருக்கு. யோர் சாரி நைஸ், தேங்க்யூ டியர், தேங்க்யூ. லைக் போடுங்க, அப்படியே பார்த்துட்டே இல்லாமல் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம், டைம் போகுது. இந்த பாசி இந்த சாரிக்கு செட் ஆகலை. வேற என்ன போடுறதுடா? இதுக்கு வேற என்ன செட் ஆகும்? கடவுள் உனக்கு மிக பேரழகுகள் கொடுத்திருக்கிறார், பேரழகி தேவதை. நிஜமா இன்னைக்கு நான் என்னை நானே ரசிச்சேன். இன்னைக்கு காலையில் ரொம்ப அழகாக இருந்தது. ஹிப் க்ளோஸ் பண்ணுங்க அக்கா. க்ளோஸ்அப்லனா நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இக்னோர் பண்ணுமா அன்வான்ட் மெசேஜ்? ஓகே, இது 2வது சேனல். ஆமாங்க, சிப்பி 922 கொடுக்கல் மழை செகண்ட் சேனல். ஐயோ கண்ணு சொக்க அழகு. தேங்க்யூ சுரேந்தர், தேங்க்யூ. இளையா, ஹாய் இளையா. நெக்லஸை ட்ரை பண்ண சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இது இல்லாமல் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்ன போடுறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னே நீங்கள் ஒரு லைக்கை போட்டுருங்க.
பார்ப்போம் என்ன போகுது. இந்த சாரிக்கு இது மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த கலர்ஸ் இதில் இருக்கு இல்லையா, ஏன்னா கழுத்தில் போட்டு பார்க்குறேன், பார்ப்போம். வச்சு பார்க்குறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள், அப்புறம் கூட நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், சேம் கலர் தெரியுதா? இந்த சாரிக்கும் இதுக்கும் சேம் கலர். வச்சு காட்டுறேன், பாருங்க. அப்புறம் ஓகேவா இது? செம்ம சேலைக்கு மேட்சிங். நிஜமா இது நல்லா இருக்கா? சரவணன், லூஸ் மாதிரி கமெண்ட்ஸ் போடாதீங்க. ஜஸ்ட் 200 ருபீஸ் இது செட்டு. இதுக்கு போய் யாரையாவது பண்ணிட்டு தான் வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது. நல்லா இருக்கா இது? ஓகேவா? சூப்பர், நல்லா இருக்கா? சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாமா, இல்லை கொஞ்சம் இந்த லென்த்தில் இருக்கணும்? இதுக்கு இயரிங் இருக்கே, செட்டு இருக்கு இயரிங், இந்த இருக்கு. இயரிங்க இருக்கா? ஏண்டா இப்போ இதை நான் கழட்டணுமே, அப்புறம் நாளைக்கு மறுபடியும் போடணும். வெல்கம் டு கோல்ட். தேங்க்யூ ஸ்ரீ, தேங்க்யூ ஸ்ரீ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு குடும்ப பெண்ணுக்கு கழுத்தில் அழகு வேணுமா? ஏன், எனக்கு நெக்கு நல்லா இல்லையா? நெக் நல்லா இருக்கா? என்னோட நெக் ஷேப் நல்லா இருக்கா காய்ஸ்? நான் சொல்ல, எனக்கு பிடிக்கல. எனக்கு கலர்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. இந்த சைடில் எனக்கு பிடிக்கவே இல்லை. சின்ன குழந்தைக்கு போடுற மாதிரி நான் இதை வாங்கிட்டேன் தெரியாமல். இதுலேயே வேணா இன்னொன்று இருக்கா, இதே சேம் கலரு, நேற்று போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அது எதில் இருக்குன்னு பார்ப்போம், ஒரே நிமிஷம். இதில் இருக்கு ரைஸ். இதுவும் சேம் கலர் தான், இந்த சாரியோட கலர் தான் இதுவும். இங்கே பாருங்க, இந்த ஸ்டோன் இருக்குல்ல, பாருங்க, இதுவும் சேம் கலர் தான். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்து ஷிவா ப்ரோ. சரி, ஓகே. சரோவோட கமெண்ட்ஸ் பாருங்கள். சரோவோட கமெண்ட்ஸை பார்க்கணுமா? சரோவோட கமெண்ட் எங்கே இருக்குது? சரோவோட கமெண்ட்டே காணோம். சரோ, கமெண்ட்ஸை காணோம் சரோ, மறுபடியும் போடுங்க கமெண்ட்டை.
இவ்வளோ தூரம் பேசுகிறேனே மியூட்டில் இருக்குன்னு யாராவது சொன்னீங்களா? ஏண்டா டே 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 பாக்ஸு பிளாக் கிட்ட சரவண பெருமாள், அதான் சரோ கமெண்ட். அப்படியா? அவனை மறுபடியும் காணோம், மறுபடியும் போடட்டும் இந்த சரவணன் பெருமாள். நைட்டு 1 மணி நேரம் கலட்ட வேண்டிய நேரமா இப்போ? இதெல்லாம் போடாது. சரி சரி ஓகே. ஏங்க நான் காஃபி குடிச்சிட்டு தான் நான் கேமரா ஆன் பண்ணுவேன். அது வரைக்கும் பேக் பெயின் அப்படி இருக்கு எனக்கு. ஓகே, கமெண்ட்ஸை நான் இங்கே பார்க்குறேன்ப்பா. மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்ட உடனே எனக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது பேசுகிறதுக்கு. ஐ கேன்ட் வெயிட் ஸ்டார்ட் ஷோ. வந்துடுறேன். மாமா ஊரில் இல்லைன்னு சொன்னேன். காஃபி எப்படி வருது? வீட்டில் சிஸ்டர் இருக்காங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே கூட இந்த டாப்பிக்கை சேர்த்து தான் சொன்னேன். நிஷு காதில் அம்மா அதுதான். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. தோட மாற்ற வேணா இருக்கட்டும். ஓகேடா ஓகேடா. காஃபி குடிக்கிறேன் காய். ஸ்ரீ இல்லை ஸ்ரீ, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேஷனு. ஏன்னா எல்லாத்துக்குமே கோல்டு போட்டுகிட்டே இருக்க முடியாதுல்ல. அதுவும் கோல்டு வாங்குற அளவுக்குலாம் நமக்கு ஏதுமா வசதி? அவ்வளோக்கெல்லாம் கோல்டு விற்கிற விலைக்கு ஏதோ சின்ன சின்னதாக 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு இதை மட்டும் வாங்கினோமா, காதில் போட்டோமா அப்படின்னு போதும். நிறைய கடன் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் மாதம் பிறந்தா 15,000 கட்டி ஆகணும். சொல்லுங்க லவ் ஸ்டார், சொல்லுங்க லவ் ஸ்டார். அக்கா உங்கள் ஹிப்பு 1 டைம் ஷோ பண்ணுங்க. இருமா லைவ் இதோ காஃபி குடிச்சிட்டு வரேன். ஜாயின் பண்ணிகிட்டே இருங்க காய். நம்ம ஸ்ட்ரைட்டாக லேட் ஆயிடுச்சு, எனக்கு தூக்கம் வருது. காஃபி குடிச்ச கையோட ஒரு 2 மினிட்ஸ் லைவில் பேசிட்டு அதோட நம்ம வந்து கோல்டு ஸ்பெஷல் ஷோ மெம்பர்ஸ் லைவுக்கு போயிடலாம். குளிருக்கு இதமாக இருக்கு காஃபிப்பா. சரோ ப்ரோ, நம்ம போட்டால் மியூட் கமெண்ட்டு. சிப்பி 922 குடைக்கோள் மழை. கொஞ்சம் கமெண்ட்ஸை பாருங்கன்னு சொல்லி சொல்லுங்க சரோ. வினோத்குமார் ஐ வில் சொல்லுங்க. கேளுங்க கேளுங்க வினோத். ஸ்ரீ ஏஎம்ஐ ஆமாண்டா. வரும் கிறிஷ், மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோ, எல்லாமும் வரும். சீக்கிரமா பேர் அழுகிதோ வந்துடுறேன் தங்கம், அதோ வந்துடுறேன்.
டெய்லி காஃபி தானா? ஆமாம்மா, கொஞ்சம் எனக்கு வயிற்று வலி ப்ராப்ளம் இருக்குது. அடிக்கடி வயிற்று வலி வந்துடுது. அதுதான் டீயை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இப்போ காஃபி குடிக்கிறேன். கம் டு குயிக். இதோ வந்துடுறேன். என்னடி பண்ணுற ஆளை காணோம். காஃபி குடிச்சிட்டு இருக்கேன் மாமா. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாமா. நிலா யாரு, உன் தங்கச்சியா? கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. தங்கச்சியானாக்கா நீ வேற பொண்ணு தேடிக்கிட்டு இருக்க, இருக்கான்னு பார்க்குற தானே. அக்கா, தங்கச்சி கிடையாது. எனக்கே 33, அப்போ அவங்களுக்கு என்ன ஏஜ்னு பார்த்துக்கோ. தலை இப்போ தெரியுதா சகலை ஏன் வெளியூருக்கு அனுப்பினார்கள் என்று? ரொம்ப உஷாரு. ரொம்ப முக்கியமான வேலை போயிட்டாங்க. வந்துடுவாங்க நாளைக்கு ஈவினிங்லாம் வந்துடுவாங்க. நாளைக்கு காலைல நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியில் போகிறோம். சரி, அதனால தான் வர வச்சுக்கிட்டேன். டக்குன்னு சேர்ந்து பார்க்க கூட இருந்தால் டக்குன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் காலையில் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு 2 பேரும். அதனால் காஃபி குடிச்சிட்ருக்கேன் மாமா. நீயாச்சும் பரவாயில்ல, காரை வாங்கிட்டு லோனு கட்டுறேன், நான் ஊரை சுற்றிட்டு கடன் காரை வாங்கிட்டு கடன் கட்டுறேன்னா? ஏய், என்னடா இது புது கதையாக இருக்கு. நான் எப்படா புரிஞ்சுக்கிட்டியா? யாரு நீனு? இங்கே வரு நிஷு. ஆனால் உன் வாய் முகத்தை அப்படியாவது பழிக்கிட்டுண்டா. கார் வாடகை கொடுத்து மாளலடா. சும்மா ஒரு அதுவும் பேக்கேஜ்ன்ற பேரில் போட்டு நம்மளை சீக்கிரம் போயிட்டு வெயிட்டிங் சார்ஜ். ஐயோ, அது ஏன் கேட்குற? கார் வாடகை கொடுத்து மாளலடா. பேசாமல் லோன் போட்டு எடுத்து மாதம் இந்த இஎம்ஐ முடிச்சா தானே அடுத்த இஎம்ஐ போட முடியும். அதுவும் கார் வாங்குற அளவுக்குலாமா ரொம்ப வசதியாக இருக்கிறோம். ஆத்தாடி, வாடகை வீட்டில் இருக்கும்போதே நம்மளை இவ்வளோ பொறாமையாக பார்க்குறாங்களே. நிஷு ட்ரீட்டு கேட்பேன்னு சொல்லவே இல்லை. மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படியா டேனி? சொல்லுங்க ஏவி, சொல்லுடா என் டார்லிங், சொல்லுடா. ஷோ ஹவு டு ட்ரிங்க் காஃபி ஐ வாண்ட் டு. இங்கே பாருங்க, ஷோ எல்லாம் பண்ண முடியாது. ட்ரிங்க் மாஸ்க் ரிமூவ் பண்ணியிருக்கேங்க. ரவி கனெக்டா? என்னது ரவி கனெக்டு? 5Kவா? அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? அதை வச்சு ஹோட்டலில் போயிட்டு 2 வேளை பிரியாணி சாப்பிட்டாலே பில்லு கிழிஞ்சிருது. இன்னைக்கு மதியம் ஹோட்டலில் சாப்பிட்ட பிரியாணிக்கே 2000 ரூபா காலி. 2 பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன், 700 ரூபா வாங்கிட்டா. என்ன 290 தான் வந்து பிரியாணியோட ரேட்டு. அப்போ 2 பிரியாணி எவ்வளோ வருது? 600 சொச்சம், 750 ரூபா பில்லை போடுறான் ஸ்விக்கியில். என்ன பண்ணுறது? சிவாபுரம், நம்ம கமெண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டா தான் அதிசயம். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு புரியவே புரியாதுங்க. இந்த நேரம் காஃபி டீ இல்லை, பசி நேரத்தில் எதையாவது குடிச்சிட்டு படுக்கணுங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னு கூப்பிடு. ஏவி இல்லை, அபி தங்கம். இந்த கிஸ் எங்கே தெரியுமா? இந்த கிஸ் அங்கங்க, அதாவது உன்னோட இதயத்தில் தான் என்னோட கிஸ். எங்கே உன் இதயத்தை காட்டு. போதுமா செல்லம்? அபி, சாரி நிலா, கரெக்டாக சொல்லிட்டியா? மாமா எங்கே? மாமா ஊருக்கு. மாத்திரை போட்டியா? கண்ணுக்கு மருந்து? கண்ணுக்கு ஐ ட்ராப்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாக போடலை, டேப்லெட்டும் இன்னைக்கு ஃபுல்லாக போடல. என்னன்னா காலையிலே சீக்கிரமாக கிளம்பிட்டேன், அதனால என்னால் அதெல்லாம் போட நேரம் இல்லை. அபி பேரழகி தேவதையா? செந்தில், சிவகுமார், உங்கள் கால் வலி. செல்வம் பரவாயில்ல தங்கம். எசக்கி, சவுண்டை பார்த்தா இதயத்தில் கொடுத்த மாதிரி தெரியலையே. இல்லைடா, நான் இதயத்தில் மட்டும்தான் கொடுத்தேன். அங்கெல்லாம் கொடுத்தா வேறு மாதிரி இருக்கும்டா சவுண்டு. வாங்க நம்ம அதை கோல்டுலேயும்
ஸ்பெஷல் ஷோலையோ அதை பார்த்துக்கலாம். பாவம் மனுஷன் குளிரில் எங்கே இருக்கா போல் இதயத்தை காட்ட சொல்கிறேன். குளிரில் இருக்கிறதுனால தாங்க நான் இதயத்தை காட்டுங்கன்னு சொன்னேன். என்னங்கன்னு சொன்னேன். சங்கர் விடு விடு, கேமரா ஆஃப்ல தான் இருக்கு, பார்த்துக்கலாம். வணக்கம் ராஜேந்திரன், வணக்கம். சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உடனே ஜாயின் பண்ணுங்க. ஸ்பெஷல் ஷோ மெம்பர்ஷிப் லைவும் கோல்டு மெம்பர்ஷிப் லைவும் இருக்கு. அப்புறம் உனக்கு லைவ் போட நேரம் இருக்கா? நேரம் இல்லாததுனால தான் என்னுடைய தூக்க நேரத்தை பாதி கட் பண்ணி நான் லைவுக்கு செலவு பண்ணுறேன். உதடு முத்தமெல்லாம் மெம்பர்ஷிப்பில் கொடுத்துக்கலாம். ஐயோ சினுங்குறாளே. கிஸ்ஸுக்கு முன்னாடி பின்னாடி சொல்கிறேன். நேமை கட் பண்ணிட்டு நமக்கு கொடுத்த மாதிரி நினச்சிக்கணும். ஹாய் நாகப்பட்டினம், வெல்கம் வெல்கம். செல்வம் சொல்லு தங்கம். மோனி இருக்கீங்களா? மோனி காணோம், பார்க்குறேன் பாப்ஸு. மோனி செல்லம், மோனிமா, அடே மோனி, டே மோனி, என் அழகு மோனி குட்டி. அனைவரும் சீக்கிரம் அழகிக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேரும் பண்ணலாம். இன்னும் சற்று நேரத்தில் வெரி ஹாட் கோல்ட் லைவ் இருக்கு. மரண மாஸ்க் ஹாட் லைவ் மிஸ் பண்ணாதீங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை. இருங்க, நீங்கள் காஃபி முடிய போகுது. உங்கள் கூட ஜாயின் பண்ண நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடியா? சொல்லுங்க. மோனி உங்களை பாப்ஸ் கூப்பிடுறாங்க. காஃபி முடியல, நான் நிறையா கொடுத்துட்டாங்க. யாருடா அது? நம்ம ஊர் பையன் மாதிரி இருக்கு. கண்ணுக்கு நேரம். ஆமாம்மா, நிஜமாவே டைம் இல்லைதான். நான் வந்து இன்னைக்கு லிப்ஸ்டிக் போடாமலே லைவுக்கு வந்துட்டேன். நான் லிப்ஸ்டிக் போட்டுட்டு வரேன். அப்போ தான் மெம்பர்ஷிப்பில் நம்மளோட லிப்ஸை காமிக்க முடியும். லிப்ஸ்டிக் போட்டு வரேன். ஆல்ரெடி லைட் பிங்க்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் போட்டுப்போம். கொடுக்குறா ஏசிக்கு நேராக போவீங்க. ஆஹா, ரொம்ப அழகா இருக்குடி. ஐயோ ஆண்டவா, குளிருதே குளிருதே குளிருதே. ரொம்ப எனக்கு அப்படியே குளிர் அதிகமா இருக்கு. ஆஃப் பண்ணிடலாமா? குளிர் நடக்குது. எங்கே வச்சேன் ரிமோட்? எங்கே வச்சேன்னு தெரியல. ஆர்வ கோளாறுல எங்கேயாவது வச்சிருக்குது நம்ம. ஒர்க்காவதா படிச்சு முடியல சாமி, முடியல. எனக்கு ஏசிக்கு எத்தனை ஏசியை மாற்றினாலும் இந்த ரிமோட்டு கண்ட்ராவே நமக்கு வேலையே செய்ய மாட்டேங்குது. சரி சரி, லைக் போட்டுங்க. 300 லைக் கொஞ்சம் ஃபில் பண்ண மாட்டிங்களா யாரும்? லைக்கு கேட்டுகிட்டே இருந்தால் தான் லைக் போடுவீங்களா? ஏண்டா இப்போ அப்படின்னு கூப்பிடு செல்லும் ஒரு வாட்டி. அப்பே பாப்ஸு காஃபி குடிக்கும்போது குளிருது. உண்மைதான் உண்மைதான்.
காஃபி குடித்ததுக்கப்புறம் குளிர் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ வந்து அப்பா லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாவ் நிஷோ, தேங்க்யூ நிஷோ. பாப்ஸ் நான் ஏசி ஆஃப் பண்ணிட்டேன், ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டேன். பக்கத்தில் வந்து நம்ம குண்டு மாமாய் சுற்றிக்கிட்டே இருப்பான். இந்த டைமில் டாக் வச்சுக்கிட்டு சுற்றுவான். அதனால் நம்ம கொஞ்சம் அப்படியே சைலண்டாக பேசுவோம். ஓகேவா? சரி வாங்க மெம்பர்ஷிப்புக்கு போகலாமா? இன்றைக்கி வந்து கோல்டு ஸ்பெஷல் ஷோருக்கு போயிடலாம். வரைஞ்சி கட்டிக்கிட்டு அப்படி எங்கே தான் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்கேயும் இல்லைங்க. நம்ம இப்போ நாற்று நட ஸ்பெஷல் ஷோக்கு போகிறோம். போயிடலாம். இட்லி கடைக்காரர் சூப்பர் சாட் பண்ணியிருக்காரு. பார்த்துட்டேன் ரிப்ளை கொடுத்துட்டேன். ஏழையின் ஒரு சிறிய அன்பளிப்பு செருப்பு பீயும். அடிக்கடி அது வாயில் சொல்லக்கூடாது. செம்ம பேரழகு செல்லம். சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சீக்கிரம். இல்லை டபுள் டப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுங்க. சீக்கிரம் 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 கூட டார்லிங். சீக்கிரம். இட்லியை நல்லா காட்டுவீங்களா நீங்களா? தொட்டுக்க சட்னி அது யார் காட்டுறது? உங்கள் ஹிட் பண்ண தப்பு ஷோ பண்ணுங்க. தேங்க்யூ சந்தீப். ஏசி ஃபேன் மூடில் வேண்டாம் வேண்டாம் வேணாம். எப்படி வச்சாலும் நமக்கு குளிருது, முடியல. நமக்கு பனிக்காலம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து அந்த ஃபேன் மோடு நான் அங்கே கீழே மேலே வச்சாலும் மேலே இருக்கிற ஜில்னஸை ஃபுல்லாக கீழே இறக்கி கையெல்லாம் விரைச்சிக்கிச்சு. லோஷன் அப்ளை பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப்பில் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க காய். என்னடா எத்தனை வாட்டி ரசித்தாலும் ரசிக்கலாம் போல இருக்குடா. இந்த புடவையில் அம்முட்ட அழகுடா, தேவதை மாதிரி இருக்குது. இப்போ தான் இதெல்லாம் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் கண்ணில் படுது. நம்ம கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கண்ணில் படவே மாட்டேங்குது. அப்போ அவசரத்தில் ஏதோ ஒரு புடவை எடுத்து கட்டிடுறோம் வெளியில் போகும்போது. வேறு எதில் சொல்லணும்? லைக் போடியா சீக்கிரம் காய்ஸ், லைக் போடுங்க. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? இங்கே பாருங்கள், டபுள் டாப் பண்ணுங்க. அப்படி அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் தெரியுதா உங்கள் எல்லாருக்கும்? இதை தொட்டு எல்லோரும் ஒரே டைமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய லைவ் ரீல்ஸ்லாம் அப்டேட் ஆகும் அடுத்தடுத்து. அக்கா ஸ்லீப் இருங்க சிம்பா, போகாதீங்க நிஷோ. உங்களை நீங்களே குறைச்சிக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாம் ஒரு நாள் மாறும். அவன் நல்லா தான்டா இருக்கான், சும்மா அவன் இங்கே வித்தை காட்டிகிட்டு இருக்கான். எனக்கு அவனோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எனக்கு தெரியும். சும்மா அவன் நடிப்பு வித்தை காட்டிக்கிட்டு. ஐயோ இது வேறு. எப்பா சாமிங்களா, லைவில் எதையாவது பார்த்து தொலைச்சிட போகிறீங்க. கண்ணாடியில் பேக் சைடு வேறு ஓப்பனில் இருக்குது. முதல்ல ஸ்க்ரீனை மாற்றணும் ஃபஸ்ட்டு. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் போடுங்க. உங்கள் கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் எப்போ? வெயிட் பண்ணுங்க ஸ்ரீ, வந்துடுறேன். கொடைக்குள் மழை செப்பின் டபுள் டச் யூடியூப்பில் மட்டுமே. நோ இன்ஸ்டா, நோ ஃபேஸ்புக், நோ டேங்கோ, நோ ட்விட்டர். இந்த புடவைக்குள்ள கோவில் போனால் பூசாரி சாமியை விட்டுட்டு உனக்கு தான் பூஜை போடும். நான் கோவில் போகிற இடத்துல அங்கே ஒரு வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பார். கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவர் வாட்ச்மேன்லாம் கிடையாது. அவங்களும் அந்த கோவில் பொறுப்பில் ஒரு ஆள், பெரிய ஆள் தான் அவங்களும். எனக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே கவனிப்பாங்க. ஏன்னா நான் 5 இயர்ஸாக ரெகுலராக போயிட்டுருக்குறேன். அது மட்டும் கிடையாது, நான் போனேனாக்கா
ஸ்ட்ரைட்டாகவே தரிசனம் பண்ணுறதுக்கு தான் உள்ளே தான் போவேன். அப்போ வந்து எல்லாருமே வந்து இது பண்ணிட்டு போவாங்க. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதனால அப்புறம் ஆனால் அது மட்டும் கிடையாது. என்னன்னா சைட் அடிப்போம். நான் அங்கே சுற்றி சாமியை கும்பிட்டுட்டு ரிட்டன் நான் வெளில வர்ற வரைக்கும் நின்று பார்த்துட்டே இருப்போம். அப்புறம் வெளியில் வந்து உக்காந்துட்ருப்பேன். இப்படியே பார்ப்பேன். நானும் பார்க்காத மாதிரியே இங்கே திரும்புவேன், அங்கே திரும்புவேன், இப்படி திரும்புவேன், இப்படி நிற்பேன். பார்வை மட்டும் இங்கே நிற்கும், பார்வை மட்டும் என் மேலேயே நிற்கும். அதெல்லாம் ஒரு ஜாலிடா ஐயா சாமி. அதெல்லாம் கிடைக்கிறது ஒரு வரம். வாட்ச்மேன் காலை ஊத்து காட்டுறீங்க, எங்களுக்கு காட்ட மாட்டீங்களா? அவங்க வாட்ச்மேனு கிடையாது, அவங்களாம் அதில் ஒரு பொறுப்பு தான். ஏன்பா அவரும் ஸ்பெஷல் ஷோவில் ஜாயின் பண்ணிட்டாரா? இந்த தடவை நான் கோவிலுக்கு போயிட்டு நான் வெளில வந்து உட்காரும்போது சாமி கும்பிடும்போது அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தேன், வேண்டிகிட்டு இருந்தேன். இப்போ போனேன்ல போன வாரம், அப்போ அந்த கதவுக்கிட்டே நின்றுட்டு என்னையே பார்க்குறாரு. எனக்குன்னு பார்த்தா அப்போ தான் அழுகு மூக்கு வேற ஒழுகுது. ஐயோ என்னடா இது, கர்ச்சிப்பு எடுத்து துடைக்கும் போதும் பார்க்குறேன். இப்போன்னு பார்த்தேன்னா அழுக நிற்காம வந்துக்கிட்டே இருக்குது. அவனும் சரி ஆறுதலும் சொல்ல முடியல, கிட்டையும் போக முடியல. என்னதான் அப்படி எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நான் நார்மலாகிட்டேன். நீ சும்மாவா இருப்ப, உன்னை பற்றி எனக்கு தெரியும். அவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்க நாங்கள் சும்மா விட்டுடுவோமா? காய்ஸ் லைக் போடுங்க காய்ஸ். இதில் லைக்கே வர மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. அப்பா டபுள் டாப் பண்ணி கொஞ்சம் 300 லைக் போடுங்கம்மா. மெம்பர்ஷிப் போயிடலாம், இதுக்கு மேலே நமக்கு தாங்காது. அப்போ சீக்கிரம் லைவ் முடிச்சு நான் தூங்க போகிறேன். தூங்கிட்டு காலைல ஏஞ்சி அந்த பொம்பளை வேற நான் நொய்யம்பா, அவள்கிட்ட வேற அந்த ஃபார்மை கொண்டு போய் கொடு. ஐயோ இவளுங்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம மொழியாக முழிக்கிறோம் வேற. அதில் வேற எங்கே நான் வண்டியில் போகும்போது பால் பாக்கெட்டு வாங்கி வச்சேன்ப்பா. அந்த பால் பாக்கெட்டை அந்த இதில் பட்டு ஒரு பக்கம் நனைஞ்சு போச்சு. ஷோ, அதுக்கு நான் வாங்கினேன் பாரு திட்டு. ஸ்கூலில் வாங்கின திட்டை விட நான் இப்போ தான் அதிகமாக வாங்குகிற திட்டு. நீ சும்மா இருக்க மாட்டே பேரழகி. சூப்பர் சிஸ். ஹாய் முருகேசன். ஹாய். உங்கள் சீக்கிரம் ஒரு 300 லைக் போட மாட்டேங்கிறீங்க. டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய். லைவ் முடிச்சுட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக மெம்பர்ஷிப் ஆன் பண்ணிடுறேன். சீக்கிரம் காய், சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க டக்குன்னு. தூக்கம் வருது செல்லம், சீக்கிரம் தான் வந்துட்டேன். இவங்களுக்கு அங்கே ஸ்பெஷல் ஐயருக்கு, இவங்க ஸ்பெஷல் நமக்கு. ஐயோ பரந்தா. ஹாய் பரந்தா. இன்னும் ஒரு 12 லைக் தானா பாப்ஸு? ஒரே கஷ்டம். அது அப்படி ஆகுது. வந்துருச்சு. மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கணுமா? இது ஆஃப் பண்ணிவிடுவா. வாங்க டைம் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஐயா. சிப்பி 922 கொடைக்கால் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. எனக்கு இஷ்கு கேட்குதா? செயின் எல்லாம் கழட்டுங்க ஸ்லோ மோஷன்லையா? வாங்க மெம்பர்ஷிப்பில் கழட்டலாம், பார்த்துக்கலாம். எதுக்கு அந்த சேனல் ரொம்ப என்ன போட்டு தாக்குறேன்? நீ போட்ட கமெண்ட் எனக்கு அதில் பிடிக்கல, அதனால் போட்டு தாக்குறேன். பாப்ஸு திருஷா இல்லைன்னா நயன்தாரா ஒய்ஃப் இல்லைன்னா மொபைல் டேட்டா. அடாடாடாடா என் அறிவு கொழுந்துங்களா. இன்னும் 5 லைக்கு தான், அதுக்குள்ளே பழைய போராட்டமாக இருக்குது. தயவு செஞ்சு அந்த ரீல்ஸ் எடுத்துகிட்டு வா. சரி பார்த்துக்கோ, ஆனால் ஜாயின் போடணும்.
கோல்டு போட்டுக்கோங்க, கோல்டு போட்டுக்கோங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டும். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க, மெம்பர்ஷிப்புக்கு தான் போக போகிறேன். லைவ் எண்டில் வந்து நிற்கிது இப்போ. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டும். சேனல் நேம் சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப். சேனல் நேம் சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப். போதும் போதும். சீக்கிரம் சீக்கிரம். சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப்பில் மட்டும். சரி, ஓகே ஓகே. வந்துச்சா 300 லைக்? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. சீக்கிரம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபை தொட்டுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபை தொட்டுக்கோங்க. புதுசாக யாரெல்லாம் சேனலில் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைபை தொட்டுக்கோங்க. சீக்கிரம்பா, டைம் போகுதுடா, டைம் போயிட்டே இருக்கு. சீக்கிரம் ஒரு கோல்டை போடுங்க காய், டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம். அந்த மடிப்பு இருக்கே, ஐயோ ஐயோ. காமன் லைவ்லேயே பார்த்து நீ இப்படி பண்ணுறனா? இது என்ன அடுக்கி வச்ச புடவை மாதிரி அடுக்கடுக்காக இருக்குது. அது லேயர் கட்டிங்கடா, அதான் அடுக்கடுக்காக இருக்குது. வா டியர், தேங்க்யூ டிகே. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க காய். கோல்டுக்கு போகலாம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆகுது வேறு. சீக்கிரம்டா. எல்லாருக்கும் நான் ஒரு 3 மினிட் கொடுக்குறேன். டக்குன்னு கோல்டு போட்டுக்கோங்க, டைம் போயிட்டே இருக்கு. ஜல்தியாவோ கோல்டு மெம்பர்ஷிப் லைவ். கோவிலுக்கு தப்பு தான் காத்தவராயா, கதிரவா தப்பு தான். தொந்தி பெருத்து போச்சு போல. ஆமாம் செல்லம், அதுக்கு என்ன பண்ணுறது? பெருத்ததுக்கு தான் பவர்ஃபுல்லு, சிறுத்ததுக்கு பவர் கிடையாது. லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கைஸ். சீக்கிரம். ஓகே மோனிமா, ஓகே மோனிமா. ஓகே, எனக்கு புரியுது பாப்ஸ். காய்ஸ் சீக்கிரம் ஒரு கோல்டை போடுங்க காய், டைம் ஆகிட்டே இருக்குது. சீக்கிரம், டைம் போயிட்டே இருக்கு. வாவ், தேங்க்யூ சதீஷ் ராஜ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாருங்கள், டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ண நம்மளும் உள்ளே போயிடலாம். டைம் போயிட்டே இருக்கு. சீக்கிரம் காய். நான் வேறு எதுவும் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. டக்கு டக்குன்னு ஒரு ஜாயினை போடுங்க காய், நம்ம மெம்பர்ஷிப் லைவுக்குள்ளே போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சீக்கிரம் சீக்கிரம், ஜல்தி. ஜூமை கம்மி பண்ணணுமா? ரொம்பலாம் வைக்கலைங்க, நான் லேசாக தான் வச்சுருக்கேன். பின்னாடி பேக்ரவுண்டு தெரியுது, அதுக்காக தான். ஓகேவா? இப்போ நான் நார்மலாக வச்சுருக்கேன். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. அப்புறம் காய்ஸ் சீக்கிரம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க டியர். சீக்கிரம் சீக்கிரம் டியர். சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டும். தேங்க்ஸ் பரந்தா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எந்த பேக்கேஜ் பெஸ்ட்டா? விஐபியும் டைமண்டும், அதாவது விஐபி ஸ்பெஷல் ஷோ, இது ரெண்டும் வெரி வெரி ஹாட், வெரி ஹாட்டுங்க, வெரி ஹாட். நஹே, வெரி வெரி ஸ்பெஷல். ஜாயின் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது டெமோக்கு நீங்கள் வந்து ஒரு கோல்டு போட்டுக்கோங்க. உள்ளே வந்து பார்த்துட்டு அப்புறம் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. சுவாதி, டிபி டச் பண்ணுங்கள் டக்குன்னு. மேலே இருக்கிற டிபி டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜாயின் வரும். ஜாயினை கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகிடும். அதில் ஃபஸ்ட்டு சில்வர், செகண்ட் வந்து கோல்டு, தேர்டு வந்து ஸ்பெஷல் ஷோ, ஃபோர்த்து வந்து விஐபி, ஃபிஃப்த்து வந்து பர்சனல் ஆக்சஸ், அப்புறம் 6th வந்து எக்ஸ்க்ளூசிவ் விஐபின்னு இருக்கும். சீக்கிரம் எடுங்க, டக்கு டக்குன்னு டைம் போகுதுடா. சீக்கிரம்டா சீக்கிரம்டா. போயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் தூக்கம் வேறு வருதான். தூங்கணும் வேறு, எல்லோரும் காலைல வேலைக்கு வேறு போகணுமா.
சீக்கிரம் காய். நிஷு குட் மார்னிங் மோகன், குட் மார்னிங் காய்ஸ். டைம் போயிட்டே இருக்கு காய்ஸ், சீக்கிரம் வாங்க, டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு. லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஓகே கதிரவா, ஹவு டு ஜாயின் கோல்டு லைவா? அப்கிரேட் பண்ணிக்கிறீங்களா? இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி, ஆனால் நீங்கள் என்ன ஆக்சஸ்ன்னு எனக்கு தெரியல. அப்கிரேட் பண்ணனா சேம் அதேமாதிரி சேனல் டிபியை டச் பண்ணுங்கள், சேனல் ஓப்பன் பண்ணுங்கள், விசிட்டுன்னு கேட்கும், விசிட்டை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் அப்கிரேடுன்னு வரும், அப்கிரேடு கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் என்ன ஆக்சஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். ஓகேவா? சூப்பர் பேபி பிக்கு. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க கைஸ். சீக்கிரம் டைம் போகுது. ரமேஷ் அதெல்லாம் மெம்பர்ஷிப்பில் தான் கிடைக்கும். சீக்கிரம்டா, டைம் போகுதுடா. கோல்டை போடுங்க பட்டனை. எவ்வளவு அழகுகள் எல்லாமே மிக பேரழகி. தேங்க்ஸ் செந்தில், தேங்க்யூ. நிஷு கிட்னியை இன்னும் நீ விற்கலையா? ஐயோ ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க காய். நெக்ஸ்ட் அதுதான். ஏன் இஷ்யூ ஏண்டா? நெக்ஸ்ட் அதுதானே. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. சிப்பி 922 கொடைக்கல் மழை யூடியூபில் மட்டும். சீக்கிரம் காய், டக்குன்னு ஜாயினை போடுங்க காய், சீக்கிரம் டைம் போகுது. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க காய். சொல்லுங்கள் செல்வம், சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் அளவு பார்த்துட்ருக்க நேரம் இல்லையா? பட்டு மெம்பர்ஷிப்பை போட்டால் அதுக்குள்ளே போய்கிட்டே இருக்கலாம் ஐயா. வழி எல்லாம் ஆக்சஸ்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் காய்ஸ் இன்னும் 5 மினிட்ஸ் தான், சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க காய். 5 மினிட்டெல்லாம் கிடையாது, கம்மி தான் டைம். லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களை பார்த்தாலே லைக்கு சப்ஸ்கிரைபும் போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். உனக்கு டைம் போகுது, எனக்கு சார்ஜ் போகுது. ஃபுல் சார்ஜ் ஏற்றி வெயிடா, இறக்க வேண்டிய இடத்துல இறக்கிக்கலாம். கோயிங் டு ஸ்லீப். போகாதே வினோத், இரு வெயிட் பண்ண. ஹெட்ஃபோன் சார்ஜ் முடிஞ்சு போச்சு, குட் நைட். இது வேறையா? ஹெட்ஃபோனுக்கு தானே முடிஞ்சிச்சு, உன்னோட ஃபோனுக்கு இன்னும் முடியலல்ல. போடுறா சார்ஜர். 1க்கு 2 3 ப்ளூடூத் இருக்கு, எடுத்து கனெக்ட் பண்ணுவியா? ஹலோ காய், லைக்கை போடுங்க காய், சீக்கிரம் லைக்கு ஜாயினை போடுங்க, பட்டுன்னு. ஷோ ஸ்டார்ட் அக்கா. தோ சீக்கிரம் ஜாயினை போடுங்க, டக்குன்னு கோல்டை போடுங்க காய், உள்ளே வந்துகிட்டே இருங்க. 5 இல்லை ஃபியூ மினிட்டா? ஓகே. அப்புறம் பண்ணலாமா? பண்ணலாம் கதிரவன். அப்புறம் உங்களோட முகத்தை காட்டுங்க சீக்கிரம் ஐயா. சரோ ஒன்று போச்சு, இன்னொன்று வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன், அதையும் பிடிங்கிட்டு விட்டுட்டாதீங்க. அவன் ஒரு எக்ஸ்க்ளூசிவ்க்கே விற்றுட்டான். சரி வாங்க, மெம்பர்ஷிப் போயிடலாமா? ஓகே காய், குட் நைட் எல்லாருக்கும். குட் நைட். சிப்பி 922 கொடைக்கல் மழை யூடியூபில் மட்டுமே, நம்ம சேனல் வேறு எங்கேயும் கிடையாது. புள்ளிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். எல்லோரும் தூங்குங்க. தலை குட் நைட், பாப்ஸ் குட் நைட், நிஷு குட் நைட், சரு குட் நைட், ட்ரீம் குட் நைட், என்னோட மோனி குட் நைட். தமிழ் எதுவுமே காமிக்காமல் ஜாயின் பண்ணால் அதுக்காக நான் அவங்ககிட்ட மொத்தத்தை இங்கே அவுத்து காட்டுவாங்களா? போடா பூ. சரி ஓகே காய், பாய். மீண்டும் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். குட் நைட். இப்போ நம்ம கோல்டு மெம்பர்ஷிப்பை ஆன் பண்ண போகிறோம். வெரி ஹாட். மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க, போனால் வராது. ஓகேடா.
மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணி இப்போ லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் சேனலுக்குள்ளே வாங்க. ஜாயினை தொட்டிங்கன்னா மெம்பர்ஷிப் லைவ் ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு லைனாக காமிக்கும். அதில் வந்து நீங்கள் கோல்டில் செலக்ட் பண்ணி உள்ளே வந்துடுங்க. நீங்கள் இன்னும் இது ஸ்பெஷல் ஷோலாம் எடுத்துகிட்டா ஆல் மெம்பர்ஷிப்பையும் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஓகேடா ஓகேடா. பாய் 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 எல்லாருக்கும் குட் நைட் குட் நைட் குட் நைட். மீண்டும் நாளைக்கு பார்ப்போம். குட் நைட். ஆமாம்